My dear students, this is Class 12 Maths Chapter 2, Example 2.1 போட போகிறோம். Simplify the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள் I பவர் 7ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். I பவர் 7 சப்டிவிஷன் 1, ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்கள், 7ஐ வந்து நான் 4ஆல் டிவிஷன் பண்ணுறச்சா ஒரு 4 வந்து 3 ரிமைண்டர் கிடைக்கும். அதாவது இதை நான் எப்படி எழுதுவேன்னா I பவர் 4 இன்ட்டு I பவர் 3, ஓகேவா? இப்போது I பவர் 0 அப்படின்றது 1, எந்த நம்பருக்கும் பவர் 0 வந்தால் 1. I பவர் 1 வந்து I தான். I ஸ்கொயர் அப்படின்னா பாருங்கள், ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே -1 வந்தால் அதுக்கு பேர் வந்து I. அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? -1, ஓகேவா? சரி, I க்யூப்னா இதை இப்படி பிரிச்சுக்கலாமா? I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயருக்கு என்ன பார்த்தீங்க? -1. அப்போ -1 இன்ட்டு I என்ன வரும்? -I. அதாவது I க்யூபுக்கு -I கிடைக்கும். I பவர் 4ன்னா பாருங்கள், I ஸ்கொயருக்கு வந்து -1. அப்போது I பவர் 4 I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ -1 இன்ட்டு -1 +1 வந்துடும். அதாவது I பவர் 4க்கு +1 வந்துடும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும் இந்த எக்ஸாம்பிளை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், I பவர் 4 1, I பவர் 3 -I, ஓகே, 1 இன்ட்டு -I என்ன வரும்? -I தான் வரும், ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் I பவர் 1729, ஓகே, 1729 4 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, இந்த 2 எடுத்து போடலாம். 3 4s are 12, பேலன்ஸ் எதுவும் இல்லை, 9 எடுத்து போட்டுக்கலாம். 2 4s are 8, பேலன்ஸ் 1. இப்போது இந்த ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள். இப்போது இது வந்து 4 இன்ட்டு 432 டைம்ஸு ப்ளஸ் 1. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை எழுதி காட்டுறேன் பாருங்கப்பா. I பவர் 1729 எப்படி பிரேக் பண்ணலான்னா 4 இன்ட்டு 432 ப்ளஸ் ரிமைண்டர் 1, ஓகேவா? சரி, இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதுனா அகெயின் I பவர் 4 இன்ட்டு 432 இன்ட்டு ஒரு 1 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 1, I பவர் 1, ஓகேவா? அந்த ரிமைண்டர் தான் இங்கே பவராக கொடுத்துருக்கேன். அதாவது A பவர் M இன்ட்டு A பவர் N ஈக்குவல் டு A பவர் M ப்ளஸ் N ஃபார்முலா 8லே படித்தோம். அப்போது இந்த பவர் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும், பேஸ் சேமாக இருக்குது பாருங்கள், ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐக்கு பவர் 4 உள்ள கொடுத்துட்டு இந்த 432 மேலே எடுத்துக்க போகிறேன். ஆக கூடி இங்கே 1 வரும்னு நான் சொல்ல வரேன். இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது பாருங்கள். I பவர் 1 ஐன்னே எழுதவா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது உள்ளே வந்து 1 வந்துடும். 1க்கு நீங்கள் என்ன பவர் கொடுத்தாலும் 1 தான், இன்ட்டு I. அப்போ இது 1 தான், 1 இன்ட்டு I என்ன வரும்? I தான் வரும், ஓகேவா? இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு? அடுத்து தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் கொஷின் என்னான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு I பவர் -1924 ப்ளஸ் I பவர் 2018, ஓகேவா? இவங்க ரெண்டு பேரையும் நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 டேபிளில் இந்த காஷியன்ட் வந்தது இல்லையா, அந்த காஷியன்ட்டோட சேர்த்து நான் 4 இன்ட்டு 432ன்னு எழுதினேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் ரிமைண்டரை மட்டும் போட போகிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பவரை வந்து நான் பாசிட்டிவ் ஆக்கணும், அதனால் 1 கடியில் எடுத்துக்கிறேன். அப்போ 1 கடியில் எடுக்கும்போது பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். இது வந்து அப்படியே வச்சுக்கலாம், I பவர் 2018, இதில் எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி, 1924 மட்டும் நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணுறேன். 4 4s are 16, பேலன்ஸ் 3, 2 எடுத்து போடலாம். 8 4s are 32, பேலன்ஸ் எதுவும் இல்லை, 4 எடுத்து போட்டுக்கலாம். 1 4 is 4, ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போது இங்கே 0 வந்த பிறகு கீழே ஒரு I பவர் 0 மட்டும் போடுங்க, போதும், ஓகேவா? அல்லது ரிமைண்டர் 0 வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்வே நீங்கள் 1 போட்டுக்கலாம் இங்கே, ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது இந்த ஐயோட பவர் நமக்கு 4ஓட மல்டிப்புளாக கிடைக்குது, ஓகேவா? அதுபோல் 4ஓட மல்டிப்புள் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் 4 அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்வே 1 போட்டுக்கலாம்.
ஏன்னா I பவர் 4க்கு வேல்யூ 1 புரியுதுங்களா அடுத்து 2018 இருக்கு இல்லையா சரி 2018 நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கிறேன் 5 4s 20 பேலன்ஸ் 1 அப்போ இன்னொரு 0 போட்டு இந்த 8ம் பக்கம் எடுத்துக்கிறோம் 4 4s 16 பேலன்ஸ் 2 இப்போ இந்த ரிமைண்டர் கிடைச்சது இல்லையா இது வந்து 4ஓட மல்டிபிள் அதை விட்டுடலாம் அப்போது இந்த பவர் மட்டும்தான் நிற்கும் ரிமைண்டரில் எனக்கு 2 கிடைச்சது அப்போ நான் ஸ்ட்ரெயிட்வே I பவர் 2 மட்டும் எழுதுகிறேன்ப்பா ஓகே 1/1 இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/1 I ஸ்கொயருக்கு -1 வந்துடும் ஓகேவா அப்போது 1 -1 என்ன ஆன்சர் கிடைக்கும் 0 தான் வரும் ஓகே நல்லா புரியுதுங்களா ஓகே அடுத்து சப்டிவிஷன் 4ல் பாருங்கள் சப்டிவிஷன் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் சிக்மா n = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் 102 வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க I பவர் n அதாவது இந்த nக்கு பதிலாக நான் 1லேருந்து 102 வரைக்கும் கொடுக்கணும் ஸோ புரியுதுங்களா I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4 இப்படி நான் கொடுத்துட்டே போவேன் அப்போ கடைசியில் நான் எழுதிக்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா I பவர் 97 I பவர் 98 plus I power 99 plus I power 100 plus I power 101 plus I power 102 இப்படி வருங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே இன்னொரு கான்செப்ட் படித்தோம் இல்லையா அதாவது 4 கான்சிக்யூட்டிவ் பவர் ஆட் பண்ணால் 0 வந்துடும் ஸோ இது போல் 0 வந்துகிட்டே இருக்கும் அதாவது 100 வரைக்கும் நமக்கு 0 வந்துகிட்டே இருக்கும் அதாவது 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி 0 வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அப்போது இது மட்டும்தான் நம்ம கையில் மிஞ்சி நிற்கும் மொத்தமே 0 ஆகிட்டு லாஸ்ட்டாக I பவர் 101 I பவர் 102 இவங்க 2 பேர் மட்டும்தான் மீந்து நிற்பாங்க புரியுதுங்களா இப்போ 101 நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கிறேன் 2 4s 8 பேலன்ஸ் 2 இந்த 1 எடுத்து போட்டால் 21 ஆகுது 5 4s 20 அப்போ ரிமைண்டர் 1 ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த I பவர் 101 I பவர் 1ன்னு எழுதலாம் அதாவது ஐன்னே எழுதலாம் ஓகேவா சரி அதே 102 நான் டிவிஷன் பண்ணால் 4 டேபிளில் பாருங்கள் 2 4s 8 பேலன்ஸ் 2 22 இப்போ 5 4s 20 போக 2 மீறுது ஸோ இதை நான் I ஸ்கொயர்ன்னே எழுதலாம் ஓகேவா ஏன்னா 4ஓட மல்டிபிள்ஸ் வரைக்கும் எனக்கு 1 வந்துடும் ஸோ 1 × I ஸ்கொயர்னு எழுதுறதும் I ஸ்கொயர்னு எழுதுறதும் 2 ஒன்று தான் இந்த இடத்துல 1 × I பவர் 1ன்னு எழுதுறதும் I பவர் 1ன்னு எழுதுறதும் 1 தான் ஓகே நம்ம இப்போ ஆன்சருக்கு வந்துடலாமா I பவர் 1 ஐன்னு எழுதிக்கலாமா இது வந்து I ஸ்கொயர் வந்து -1 எப்பவுமே ரியல் பார்ட்டை முன்னாடி போடணும் -1 தான் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை பின்னாடி போடணும் ஓகேவா ஸோ இதுதான் 4th சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகே சரி இப்போ நான் லாஸ்ட் சப்டிவிஷனுக்கு போகிறேன் நல்லா கவனிங்க லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது I பவர் 1ன்னு கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை I பவர் 2 I பவர் 3 இது போல் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது I பவர் 40 வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போது பேஸு சேமு அப்போ பவர் எல்லாம் நம்ம ஆடிங்கில் போடணும் 1 + 2 + 3 அப் டு 40 வரைக்கும் ஸோ பவரை நம்ம ஆடிங்கில் போட்டோம் இப்போ நம்ம 10th ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல n நேச்சுரல் நம்பருக்கு சம்மேஷன் 1 + 2 + 3 அப் டு n டேர்ம்ஸ் n × n + 1/2 ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே n யார் 40 அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் I பவர் 40 × 40 + 1 41/2 ஸோ இதை கட் பண்ணிக்கலாம் 2 டேபிளில் 20 அப்போ 41 × 20 0 2 1 is 2 2 4s 8 820 அப்போ I பவர் 820 ஓகே இப்போ 820 நான் 4 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கிறேன் 2 4s 8 2 எடுத்து போடுறேன் அப்போ வரல ஒரு 0 போட்டு இந்த 0 எடுத்துக்கிறேன் 5 4s 20 ரிமைண்டர் 0 வந்துடுச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் தாராளமாக இங்கே I பவர் 0ன்னு போடலாம் ரிமைண்டர் என்ன வருதோ அது I பவரை கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து 4ஓட மல்டிபிள் இதுக்கு 1 வந்துடும் ஓகேவா ஸோ I பவர் 0 வேல்யூ என்ன 1 ஓகே ஸோ இந்த சம்முக்கான ஆன்சரு 1 தான் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்